Hi friends, welcome to Azhagiya Illam. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான டிஷ் தான் பார்க்க போறோம். முருங்கை கீரையும் ராகி மாவும் வச்சு ஒரு தோசை பண்றோம். அதுக்கு சைடு டிஷ்ஷா வேர்க்கடலை சட்னி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் இது. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ நான் முளைக்கட்டின ராகி மாவு 2 கப் எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டுருக்கோம். இது கூட நம்ம முருங்கைக்கீரையை நல்லா கழுவி ஒரு கைப்பிடி அளவு இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வெங்காயமும் சேர்த்துருக்கோம். அப்புறம் பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இது இந்த மாவு ராகி மாவு நம்மக்கிட்ட இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக இது ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். மாவு அரைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஸோ இதை நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக இப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை தண்ணியாக தோசை மாதிரி ஊற்றுறதுக்காக தண்ணியாக கரைச்சிருக்கேன். இதை நீங்கள் அடை மாதிரி கட்டியாக கூட கரைச்சி அடை மாதிரி தட்டி தோசைக்கல்லில் தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம அப்படியே ஊற்றிடலாம். ஸோ நான் தோசை பதத்துக்கு தண்ணி கலந்து வச்சுருக்கேன். ஒரு தோசைக்கல்லை வச்சு நம்ம எண்ணெயை தடவிட்டு இந்த தோசையை இந்த ஆனியன் ரவா ஊற்றுற மாதிரி நம்ம சுற்றி அப்படி ஊற்றி விடணும். நடுவில் ஊற்றிட்டு நம்ம அதை தேய்க்கலாம் கூடாது. ஸோ இந்த மாதிரி சுற்றி தண்ணியாக ஊற்றி விட்டோம்னா நல்லா அப்படியே நமக்கு சூப்பராக ஒட்டாமல் வரும். ஒரு ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். தோசை ஸ்லோவாக தான் குக் ஆகும், வேகும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்குள்ளே சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் 1 கப் எடுத்திருக்கோம். அதே அளவு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கோம். நம்ம தேங்காய் சட்னியை விட இந்த வேர்க்கடலை சட்னிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் புளி வைக்கணும். கல் உப்பு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் அப்படியே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு பூண்டு வேணுன்னா இதில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் பூண்டை தாளிக்கும் போது தட்டி போட்டுக்கிறேன். ஸோ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆன உடனே நம்ம ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம். அதை இதோட நான் சேர்த்துட்றேன். நீங்கள் வேணும்னா அரைச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரியும் நல்ல பூண்டு வாசனை நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை சட்னி. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான். நம்ம சட்னி தாளித்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சட்னி சூப்பராக வேர்க்கடலை சட்னி. நமக்கு இப்போ வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே தோசையும் நமக்கு நல்லா வெந்து இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். போட்டு அந்த கீரைலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும். இதுவும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பாருங்கள், ஒட்டாமல் நல்லா வெறும் ராகி மாவுலேயே நமக்கு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான தோசை ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு டக்குன்னு. அவ்வளோதான், நமக்கு தோசை வித் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். நன்றி.